எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கனடா வரணும்னு ஆசைப்படுவாங்க. அதாவது இந்தியாவிலேருந்தோ இல்லை ஸ்ரீலங்காலேருந்தோ கனடாவுக்கு வந்து கனடாலே செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு சில வழிகள்லாம் இருக்குது. அந்த வழிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு நிறையா வழிகள் தெரியும் கனடாக்குள்ளே எப்படி வந்து செட்டில் ஆகலான்னு. உங்களுக்கு என்ன வழி உங்களுக்கு சூஸ் ஆகுதோ அந்த வழியை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அந்த வழியாக நீங்கள் கனடாவுக்கு வர முடியும். நீங்கள் இதுதான் வந்து நம்ம சேனலுக்கு முதல் டைம் வரதாதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்களுமே வந்து எந்த ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளையோ இல்லை கனடாவோட இமிக்ரேஷன் நியூஸையோ இல்லை கனடாவோட அப்டேட்டட் நியூஸோ இல்லாட்டி நீங்கள் இந்தியாவோட வேலை வாய்ப்புகளோ எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனடாவுக்கு வந்து வரணும்னு ஆசை இருக்குங்க. அதாவது ஸ்ரீலங்காலேருந்தோ இல்லை இந்தியாவிலேருந்தோ கனடாவுக்கு வரணும்னு ஆசை இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட குடும்ப சூழ்நிலைகள் அப்படி இருக்கும். அதாவது குடும்பத்தை வந்து கொஞ்சம் நம்ம உயர்த்தலாம், குடும்பத்தோட ஃபினான்சியல் அதை வந்து நம்ம கொஞ்சம் உயர்த்தலாம் அப்படின்னு நினச்சி அவங்க கனடா வரணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க ஆசைப்படுறாங்களே தவிர அவங்களுக்கான வழிகள் அவங்களுக்கு தெரியறதில்லை. அதாவது எந்த வழியில் வந்து நம்ம கனடா வந்து வந்தால் நம்ம செட்டில் ஆக முடியும் அப்படிங்கிற வழிகள் வந்து நிறைய இடத்துல நிறைய சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியாத மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வழிகள் நான் சொல்லியிருப்பேன். இதில் எந்த வழிகள் உங்களுக்கு சூஸ் ஆகுதோ அந்த வழிகளை எடுத்து நீங்கள் கண்டிப்பாக கனடா வந்தீங்கன்னா கனடா வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகவும் முடியும். இதில் ஃபஸ்ட்டு வழி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா விசிட்டர் விசா. இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டர் விசா. விசிட்டர் விசா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது கனடாவில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்களை இன்வைட் பண்ண முடியும் கனடாக்கு விசிட்டர் விசா வழியாக. இப்போ அவங்க சப்போஸ் இன்வைட் பண்ணி நீங்கள் கனடாவுக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயே ரெண்டு வழி இருக்குது. என்னென்னா அவங்க அப்ளை பண்ணும்போதே வந்து மல்டிபிள் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு 10 இயர்ஸ்க்கு விசா கொடுப்பாங்க. நீங்கள் வந்து மல்டிபிள் டைம் வந்து நீங்கள் வந்து கனடாவுக்குள்ளே வந்து உள்ளே வந்துட்டு வெளியே போகலாம். அது ஆனால் 6 மாதம் தான் விசிட்டர் விசாவில் இருக்க முடியும். இன்னொரு விசான்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் மட்டும் தான் விசாவே தருவாங்க. அந்த 6 மாதம் மட்டும் தான் அவங்களால இருக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வரணும்னா திருப்பியும் நீங்கள் விசா அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் விசிட்டர் விசா அப்ளை பண்ணும்போதே மல்டிபிள் என்ட்ரி அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க 10 வருஷம் விசா கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம விசிட்டர் விசா வழியாக நம்ம கனடாவுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம எப்படி வந்து ஒரு பர்மனெண்ட் ரெசிடென்ட் ஆகுது, எப்படி கனடாவில் செட்டில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். எப்படி வந்து விசிட்டர் விசாலேருந்து ஸ்டூடெண்ட் பர்மிட்டாக கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம எப்படி பிஆர் வாங்குறதுங்கிறதும் சொல்லியிருப்பேன். இன்னொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விசிட்டர் விசாலேருந்து ஒரு எல்எம்ஐஏ அப்படிங்கிற ப்ராசஸை ஃபாலோ பண்ணி எப்படி ஒர்க் பர்மிட் வாங்குறது அப்படிங்கிறதுமே இன்னொரு வீடியோவும் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த 2 வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அது எப்படி வந்து நம்ம உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசிட்டர் விசாலேருந்து மாறிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ஸ்கில்டு ஒர்க்கர் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெடரல் ஸ்கில்டு ஒர்க்கர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம வரணும்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு 6 எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த எலிஜிபிலிட்டிஸ் எல்லாமே நம்ம மீட் பண்ணணும். இந்த எலிஜிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில ஃபேக்டர்ஸ்க்கு சில பாயிண்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அதாவது 6 ஃபேக்டர்ஸ் இருக்குது. 6 ஃபேக்டர்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏஜுக்குன்னு சில பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, எஜுகேஷனுக்கு சில பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் இங்கிலீஷ் ப்ரொவின்சி அதாவது அவங்க லாங்குவேஜுக்கு சில பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 6 ஃபேக்டர்ஸுக்கும் அவங்க ஒரு பாயிண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 67 பாயிண்ட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். இது எல்லாம் சேர்த்து 67 பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபெடரல் ஸ்கில்டு ஒர்க்கர் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களால் விசா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்படி நீங்கள் இது வழியாக நீங்கள் ஃபெடரல் ஸ்கில்டு ஒர்க்கர் ப்ரோக்ராம் வழியாக நீங்கள் விசா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக விசா கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக கனடா வந்துடலாம். கனடா வந்ததுக்கப்புறம் இந்த ஃபெடரல் ஸ்கில்டு ஒர்க்கர் ப்ரோக்ராம் வழியாக ஈஸியாக பிஆரும் உங்களால் வாங்க முடியும். அடுத்த வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் ரெசிடென்சி விசான்னு சொல்லுவாங்க, சிறப்பு தொழில் விசான்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த விசா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விசாவுக்கு வந்து படிச்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ இதுக்கு எஜுகேஷன் தேவையில்லை, நீங்கள் படிச்சிருந்தா அட்வான்டேஜ், அவ்வளோதான். தவிர இதுக்கு படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பில்டிங்கில் வந்து ஒரு கொத்தனாராவோ இல்லை சித்தாளாவோ ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு பில்டிங் மேஸ்திரியாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் எலக்ட்ரீஷியனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ப்ளம்பராக இருக்கலாம், இல்லை கார்பெண்டராக இருக்கலாம். இந்த மாதிரி அன்ஸ்கில்டு லேபர்ஸ், அதாவது ஸ்கில்டு லேபர்ஸ் இல்லாமல் அன்ஸ்கில்டு லேபர்ஸுக்கு தான் இந்த விசா கொடுக்குறாங்க. இந்த விசா வந்து நீங்கள் அங்கேருந்து அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் ரெசிடென்சி கொடுத்துருவாங்க. பிஆர் கொடுத்து தான் நீங்கள் வருவீங்க, வரும்போதே பிஆரில் தான் வருவீங்க. ஸோ இந்த விசா வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உள்ளே வர முடியும். இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா canada.ca போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரு வீடியோ நான் வந்து பப்ளிஷ் பண்ணுவேன்.
ஃபியூச்சரில் நீங்கள் வந்து இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்த வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா கனடா ப்ரொவின்ஷியல் நாமினி ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. இதை வந்து கனடா பிஎன்பி ப்ரோக்ராம்னு கூட சொல்லலாம் நம்ம. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்பி ப்ரோக்ராம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராவின்ஸுக்குமே வந்து தனித்தனி பிஎன்பி ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ ஒன்டாரியோனா அதுக்கு தனி பிஎன்பி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இதே வந்து பிரிட்டிஷ் கொலம்பியானா தனியாக அப்ளை பண்ணலாம், இல்லை அல்பர்டானா தனியாக அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராவின்ஸுக்குமே நீங்கள் தனித்தனி பிஎன்பி அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ப்ராவின்ஸ்லேருந்து உங்களுக்கு ஐடிஏ வரும், அதாவது இன்விடேஷன் வந்து நீங்கள் அங்கேருந்தே வரும்போதே நீங்கள் பிஆர் ஹோல்டராக வர முடியும். இந்த பிஎன்பி அப்ளை பண்ணிங்கன்னா இந்த பிஎன்பிக்குன்னு சில எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த என்ன எலிஜிபிலிட்டிஸ்ன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த canada.ca அதை நீங்கள் மீட் பண்ணி இந்த பிஎன்பியோட அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஎன்பி வழியாகவே, அதாவது கனடாவில் வரும்போதே பிஆர் ஹோல்டராகவே உங்களால் கனடாவுக்குள்ளே வர முடியும் இந்த பிஎன்பி வழியாக. இப்போ அடுத்த வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தத்தெடுக்கிறது, அதாவது குழந்தைங்களே தத்தெடுக்கிறது. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து கனடாவில் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு குழந்தை வேணும்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்களை வந்து எந்த கண்ட்ரிலேருந்து வேணால் தத்தெடுக்கலாம். சப்போஸ் அவங்க இந்தியாவிலேருந்தோ இல்லை ஸ்ரீலங்காவிலேருந்தோ இல்லை வேறு எந்த கண்ட்ரிலேருந்து வேணால் அவங்க தத்து எடுக்கலாம். தத்து எடுத்துட்டாங்கன்னா அவங்க வரும்போதே, அந்த குழந்தை வந்து வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் ஹோல்டராக தான் வரும். இவங்களுக்கு என்னெல்லாம் சலுகைகள் வந்து கனடாவில் கிடைக்குதோ அத்தனை சலுகையுமே அந்த குழந்தைக்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து தத்து எடுக்கணும் அப்படின்னா, அவங்க ஒரு குழந்தைய வந்து வேறு கண்ட்ரிலேருந்து எடுத்து இங்கே தத்து எடுக்கணும்னா அதுக்கு வேண்டிய ஃபினான்ஷியலாக இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னு கெனடியன் கவர்மெண்ட் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கும் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்கணும். அது மெயினாக வந்து ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு இவ்வளோ சொத்து இருக்கா, இவ்வளோ டாலர்ஸ் வந்து நீங்கள் பேங்க் அமௌண்ட்டில் வச்சுருக்கீங்களா அப்படின்லாம் கிளியராக பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் வந்து கெனடியன் கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து இந்த குழந்தைய தத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ராப்பராக இவங்க சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க கனடாவில் இருக்கிறவங்க ஒரு குழந்தைய தத்து எடுக்க முடியும். அவங்க எந்த கண்ட்ரிலேருந்து வேணால் தத்து எடுக்க முடியும். அப்படி எடுத்துட்டாங்கன்னா அந்த குழந்தை வந்து பிஆர் ஹோல்டராகவே கனடாவுக்குள்ளே வர முடியும். அடுத்த வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் விசா. ஸ்டூடெண்ட் விசா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவுக்கு வந்து ஐஎல்ஸ்னு ஒரு எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கு, இல்லை செல்ஃபிப்னு ஒரு எக்ஸாம் எழுதலாம். அதில் வந்து இவ்வளோ ஸ்கோர் எடுக்கணும்னு இருக்கு. அந்த ஸ்கோர் எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே வந்து காலேஜில் ஒரு அட்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் கனடாக்கு ஸ்டூடெண்ட் விசா வழியாக வரலாம். ஸ்டூடெண்ட் விசா வழியாக நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒர்க் பர்மிட்டுக்கு ஒரு 3 வருஷம் வந்து பிஜிடபிள்யூபின்னு ஒரு ஒர்க் பர்மிட் கொடுப்பாங்க. அது ஒரு 3 வருஷம் கொடுப்பாங்க. இந்த மீன் டைமில் நீங்கள் 1 இயர் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாலே போதும். நீங்கள் எக்ஸ்பிரஸ் தான் கெனடியன் எக்ஸ்பிரஸ் கிளாஸ்னு ஒன்று இருக்குது எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில், அது வழியாக உங்களால் ஈஸியாக பிஆர் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் பிஆர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 1 இயர் 1.5 இயர்ஸில் உங்களுக்கு பிஆருக்கு ஐடிஏவும் வந்துடும். நீங்கள் 1-2 இயர்ஸ்க்குள்ளே உங்களால் பிஆரே வாங்க முடியும், பெர்மனன்ட் ரெசிடென்ஸே வாங்க முடியும் நீங்கள் ஸ்டூடெண்ட் விசா வழியாக வந்தால். அதனால் ஸ்டூடெண்ட் விசா வழியாக வரதுமே ஒன் ஆஃப் த வே வந்து நீங்கள் வந்து கனடாவுக்குள்ளே ஈஸியாக வரத்துக்கு வழி. அடுத்த வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் விசா. இன்வெஸ்டர் விசா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் நடத்தணும்னு வச்சுக்கோங்க. கனடாவில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நீங்கள் வந்து நான் பிஸ்னஸ் வந்து பண்ண போகிறேன், கனடாவில் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இன்வெஸ்டர் விசா மூலமாக உங்களால் வர முடியும். ஆனால் என்னென்னா இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து $2 மில்லியன் வந்து நீங்கள் கெனடியன் கவர்மெண்ட்டுக்கு காமிக்கணும். நீங்கள் வரதுக்கு முன்னாடி இந்த இன்வெஸ்டர் விசாவில் நீங்கள் வரணும்னா $2 மில்லியன் வந்து உங்கள்கிட்ட இருக்குங்கிறதுக்கு நீங்கள் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே காமிச்சா மட்டும்தான் இவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து இன்வெஸ்டர் விசா வழியாக நீங்கள் வர முடியும். ஆனால் நீங்கள் இன்வெஸ்டர் விசா வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ரூல், அதாவது பில் C-31ங்கிற ரூல் படி இந்த பிஸ்னஸ் விசா வந்து அதாவது இன்வெஸ்டர் விசா வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. எப்போ வேணால் இதை வந்து அவங்க வந்து ரெஸ்யூம் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு இதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எந்த ஒரு ஃபியூச்சர் இமிகிரேஷன் அப்டேட்டையோ இல்லை கனடாவோட நியூஸையோ எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.